ஹாய் எவ்ரிவான், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸோ லாஸ்ட் கிளாஸ் வரைக்கும் நம்ம என்ன பார்த்தோம்னாக்கா YDSC எக்ஸ்பெரிமெண்ட் ஃபுல்லாக நம்ம பார்த்து முடித்தோம் கரெக்டாக. அதுக்கப்புறமா என்ன பார்த்தோம், டிஃப்ராக்ஷன் பார்த்தோம், YDSC பார்த்தோம். ஸோ டிஃப்ராக்ஷனை நம்ம எதை வச்சு we will analyze, டிஃப்ராக்ஷனை வந்து நம்ம எதை வச்சு கண்டுபிடிப்போம், யூஸிங் சிங்கிள் ஸ்லிட் எக்ஸ்பெரிமெண்ட். ஸோ லாஸ்ட் கிளாஸ் வரைக்கும் நம்ம சிங்கிள் ஸ்லிட் எக்ஸ்பெரிமெண்ட்டை யூஸ் பண்ணி எப்படி டிஃப்ராக்ஷன் கண்டுபிடிக்கிறதுன்றலாம் நம்ம கிளியராக பார்த்தோம். சரியா, வேரியஸ் ஈக்குவேஷன்ஸாக இருந்துச்சு. ஓகே, டிஃப்ராக்ஷன் பேட்டர்ன் எப்படி வேரி ஆகுன்றதெல்லாம் வந்து நம்ம லாஸ்ட் கிளாஸில் பார்த்தோம். சரியா, ஸோ இன்றைக்கி கிளாஸ் நம்ம எப்படி பார்க்க போகிறோன்னா போலரைசேஷன் பற்றி பார்க்க போகிறோம். ஓகே, இன்றைக்கி கான்செப்ட்ஸ் வந்து ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். சரியா, ஐ திங்க் கஷ்டமான டாப்பிக்லாம் ஆல்ரெடி நீங்கள் வந்து இது பண்ணிட்டீங்க. இப்போ வந்து நம்ம பார்க்குறதெல்லாம் ஈஸியான டாபிக்ஸ் தான் இதுக்கப்புறம். ஸோ அதனால் வந்து பயோவில் ஜஸ்ட் கொஞ்சம் கூலாக இருந்து ஜஸ்ட் லிசன் அண்ட் ஃபோக்கஸ்டாக படித்தோம்னா புரிஞ்சிடும். கொஞ்சம் போரிங்காக இருக்கும், ஏன்னா தியரியாக இருக்குன்னா மேபி கொஞ்சம் போரிங்காக இருக்கும். பட் அவ்வளோ கஷ்டம் எதுவும் கிடையாது. சரியா, ஈஸி தான். நான் 1 minute. ஸோ ஒரு சின்ன கால் வந்துருச்சு. ஓகே, ஸோ என்ன சொல்லிட்டு இருந்தோம், போலரைசேஷன் பற்றி பேசிகிட்டு இருந்தோம். ஓகே, போலரைசேஷனாக என்ன, எனி ஐடியா இருக்கா உங்களுக்கு? ஏதாச்சும் ஐடியா இருக்கா போலரைசேஷன் பற்றி? ஓகே, சிம்பிள். போலரைசேஷனை டீப்பாக பார்க்குறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு நம்ம ஹைஜன்ஸ் பிரின்சிபலை பற்றி பார்ப்போம். ஏன்னா ஹைஜன்ஸ் பிரின்சிபலிருந்து இந்த போலரைசேஷனோட டெஃபினேஷன் வந்து வந்துச்சு. ஓகே, எல்லாருக்குமே தெரியும். ஹைஜன்ஸ் பிரின்சிபல் படிக்கிறப்ப நான் 2 இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட்ஸ் சொன்னேன். ஓகே, பட் அது ரெண்டுமே வந்து ஃபெயிலான பாயிண்ட்ஸ் தான். பட் அது என்ன பாயிண்ட்டுன்னு பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், ஓகே, ஹைஜன்ஸ் பிரின்சிபலில் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னன்னாக்கா மெக்கானிக்கல் வேவ். என்ன மெக்கானிக்கல் வேவ்? உங்கள் லைட் ரே வந்து ஒரு மெக்கானிக்கல் வேவ் சொல்கிறாங்க. சரி, எப்போ? ஹைஜன்ஸ் பிரின்சிபல் அந்த டைமில் சொன்னது. ஓகே, ஸோ ஆக்சுவலாக இப்போ எப்படி இருக்குது, லைட் வேவ்னால் என்ன சொல்வீங்க? மெக்கானிக்கல் வேவ் சொல்வீங்களா, இல்லை எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ் சொல்வீங்களா, இல்லை வெறும் மேக்னெட்டிக் வேவ் சொல்வீங்களா, இல்லை ஒரு எலக்ட்ரிக்கல் வேவ் சொல்வீங்களா? ஸோ இப்போ நம்ம வந்து வேரியஸ் தியரிஸ் அண்ட் வேரியஸ் இன்வென்ஷனுக்கு அப்புறம் நம்ம வந்து லைட் இஸ் அண்ட் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்னு இப்போ சொல்கிறோம் கரெக்டாக. பட் ஹைகன் டைமில் அது வந்து அப்படி கிடையாது. ஹைகன் டைமில் வந்து ஹீ கன்சிடர் இட் எஸ் அ மெக்கானிக்கல் வேவ். பட் அதுக்கப்புறமா கொஞ்ச நாளுக்கு அப்புறம் இது வந்து ஃபெயில்டு ஆகிடுச்சு அப்படின்லாம் நம்ம வந்து பார்த்தோம். சரியா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மெக்கானிக்கல் வேவ்னால் என்ன கண்டிஷன்? ஒரு வேவ் வந்து மெக்கானிக்கல் வேவ்னு எப்போ சொல்லுவோம் நம்ம? நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. மெக்கானிக்கல் வேவ்னு ஒரு வேவை எப்போ சொல்வேன்? ஜஸ்ட் ஒரு 2 minutes டைம் எடுத்துக்கோங்க, ஒரு 1 minute டைம் எடுத்துக்கோங்க, வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு ஜஸ்ட் யோசிங்க. பிகாஸ் நம்ம இதை ஆல்ரெடி பார்த்துருக்கோம். மெக்கானிக்கல் வேவை எப்படி நம்ம சொல்லுவோம்? ஒரு லைட் வேவ் இஸ் அ மெக்கானிக்கல் வேவ் சொல்கிறதுக்கு என்ன கண்டிஷன்? ஓகே, இதுக்கு நீங்கள் ஆன்சர் பண்ணணுன்னாக்கா மெக்கானிக்கல் வேவ் எப்படி ட்ராவல் பண்ணணும்னு தெரிஞ்சிருக்கணும். சரியா, ஐ ஹோப் நீங்கள் பாஸ் பண்ணி யோசிச்சிருப்பீங்கன்னு நம்புகிறேன். சரியா, நானே இப்போ வந்து உங்களுக்கு சொல்கிறேன். மெக்கானிக்கல் வேவ்னால் எப்படி என்னன்னாக்கா, ஆக்சுவலாக அந்த மெக்கானிக்கல் வேவ்ன்றது வந்து ஒரு மீடியமில் தான் ட்ராவல் பண்ணும். ஓகேயா, தேர் ஷுட் பி அ மீடியம் டு ட்ராவல். அந்த வேவ் ட்ராவல் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக ஒரு மீடியம் தேவைப்படும். ஓகே, அப்படி ஒரு மீடியம் தேவைப்பட்டு அது ட்ராவல் ஆச்சுன்னா அது ஒரு மெக்கானிக்கல் வேவ். ஓகே, ஸோ இது ஒரு கண்டிஷன். சரி, அப்போ சவுண்ட் வேவ் ஒரு மெக்கானிக்கல் வேவா? கரெக்டாக, சவுண்ட் வேக்யூமில் ட்ராவல் பண்ணுமா? சவுண்ட் கேனாட் ட்ராவல் இன் வேக்யூம். அப்போ என்ன அர்த்தம்? சவுண்ட் ட்ராவல் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக ஒரு மீடியம் தேவை. சரியா, அப்போ சவுண்டை நம்ம வந்து என்ன சொல்லிக்கலாம், ஒரு மெக்கானிக்கல் வேவாக கன்சிடர் பண்ணிக்கலாம். சரியா, ஸோ அதுதான் மெக்கானிக்கல் வேவுக்கான டெஃபினிஷன். பட் இப்போ நம்ம லைட்டை பற்றி பேசிகிட்டு இருக்கோம். லைட் ஒரு மெக்கானிக்கல் வேவ்னு ஹைஜன் அசியூம் பண்ணார். ஓகே, பிகாஸ் அதுக்கு ஒரு மீடியம் வேணும்ன்ட்டு. ஓகே, அப்போ அந்த டைம்லேயே எல்லோரும் கேட்ட கொஸ்டின் என்ன, மீடியம் வேணும்னு சொல்கிறீங்க, அப்போ சன்லேருந்து எப்படி இங்கே நமக்கு லைட் வருது? சன்னுக்கும் நமக்கும் எந்த ஒரு மீடியமே கிடையாது, எப்படி வருதுன்னு கேட்டதுக்கு தான் அவர் என்ன பண்ணது, ஒரு புதுசாக ஒரு தியரி ஒன்று கண்டுபிடிச்சார். என்ன தியரி? ஈத்தர் மீடியம் தியரி. நான் இந்த தியரி எக்ஸ்பிளைன் பண்ணுறப்பையும் உங்களுக்கு சொன்னேன். ஓகே, இப்போ எப்படி ஃப்ளாட் எர்த் சொசைட்டி அப்படின்ட்டு ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் இருக்காங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க, எர்த் வந்து ஸ்பியர் கிடையாது, எர்த் இஸ் அ ஃப்ளாட், ஒரு ரெக்டாங்குலர், ஒரு பிளேன் அப்படின்னு சொல்கிறாங்க கரெக்டாக. ஸோ ஃப்ளாட் எர்த் சொசைட்டின்னு சொல்கிற மாதிரி ஒரு தியரி தான் ஈத்தர் மீடியம் தியரி.
அதுக்கு என்ன அர்த்தம்னா இந்த என்டையர் ஸ்பேஸில் வந்து ஒரு மீடியமால் தான் க்ரியேட் ஆகிருக்கு. ஓகே, இந்த என்டையர் ஸ்பேஸுமே ஒரு மீடியமில் க்ரியேட் ஆகிருக்கு. அண்ட் இந்த மீடியம் எப்படி இருக்கும்னா இதோட எலாஸ்டிசிட்டி ரொம்ப 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 அதிகமாக இருக்கும். எலாஸ்டிசிட்டி ரொம்ப அதிகமாக இருக்கும். அப்புறமா என்ன சொல்லியிருக்கேன், அது வந்து ஒரு லைட்டான மீடியமாக இருக்கும்னு சொல்லியிருக்கேன். கரெக்டாக? ஸோ என்னென்னா இந்த தியரியும் ஆக்சுவலாக ஃபெயில்டு தான். சரி, இந்த தியரி வந்து ட்ரூ கிடையாது. ஸோ ஆப்வியஸ்லி ஹைகன் தியரி வந்து இந்த இடத்துல ஃபெயில் ஆகிடுச்சு. ஓகே, ஹைகனோட இன்னொரு கண்டிஷனும் ஃபெயில் ஆச்சு. என்னதுன்னா லைட் இஸ் அ லாங்கிடியூடினல் வேவ் சொன்னார். ஓகே, ஸோ லாங்கிடியூடினல் வேவ்னால் என்னென்னு தெரியணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கா? லாங்கிடியூடினல் வேவ்னாலும் என்ன சொல்லியிருக்கேன், ட்ராவல்ஸ் வேவ்னாலும் என்ன சொல்லியிருக்கேன். சரியா? ஒன்றுங்களோட லைட் வந்து இப்படி ட்ராவல் ஆகுது. ஓகே, லைட் வேவ் வந்து propagation is along this axis, let us consider. Okay, longitudinal wave சொன்னா இந்த இடத்துல இருக்க பார்ட்டிக்கல், ஓகே, this particle should vibrate in this direction. எந்த டைரெக்ஷனில் லைட் வந்து ப்ரொபகேட் ஆகுதோ அந்த சைடில் வந்து லைட்டோட பார்ட்டிக்கல் வந்து வைப்ரேட் ஆச்சுன்னா அது வந்து என்னதுன்னா லாங்கிடியூடினல் வேவ். ஓகே, புரியுதா என்ன சொன்னிட்டு? லைட் எந்த சைடில் ப்ரொபகேஷன் நடக்குதோ, ஓகே, லைட் வேவோட ப்ரொபகேஷன் எப்படி இருக்குன்னாக்கா, நான் கலர் மாற்றிக்கிறேன். ஓகே, இஃப் திஸ் இஸ் அ பார்ட்டிக்கலோட வைப்ரேஷன் வந்து இப்படி இருந்துச்சு. ஓகே, இன்றைக்கி நான் சாஃப்ட்வேர் லைட்டாக மாற்றினேன். பிகாஸ் அப்போ தான் உங்களுக்கு கலர்ஃபுல்லாக கொஞ்சம் சொல்ல முடியுன்றதுக்காக. சரியா? ஸோ இங்கே இருக்க பார்ட்டிக்கல் வந்து இட் ஷுட் வைப்ரேட் இன் திஸ் வே. புரியுதா? வைப்ரேஷன் வந்து எப்படி நடக்கும், இப்படி 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 நடக்கணும். இப்படி நடந்துச்சுன்னா அது ஒரு லாங்கிடியூடினல் வைப்ரேஷன். சரியா? அதுவே வந்து மெக்கானிக்கல் வைப்ரேஷன் என்ன அர்த்தம்? மெக்கானிக்கல் வைப்ரேஷனாக இட்ஸ் ஐம் சாரி ட்ரான்ஸ்வர்ஸ் வேவ்னு என்ன அர்த்தம்? லைட்டோட ப்ரொபகேஷன் இப்படி இருக்குது. வாட் ஹேப்பன்? ஓகே, எஸ், லைட்டோட ப்ரொபகேஷன் எப்படி இருக்குது. ஓகே, ஸோ அப்போ என்னாகும், ட்ராவல்ஸ் டைரெக்ஷன், அதாவது இப்படி பர்பெண்டிகுலர் டு த ப்ரொபகேஷன் நடந்துச்சுன்னா ட்ராவல்ஸ் வேவ். புரியுதா? ட்ராவல்ஸ் கிடையாது, ட்ரான்ஸ்வர்ஸ் வேவ் சொல்லுவாங்க. சரியா? லைட் இஸ் ஆக்சுவலி ட்ரான்ஸ்வர்ஸ் வேவ். ஓகே, புரியுதா? இன்னொரு வாட்டி நான் சொல்லிடுறேன். ட்ரான்ஸ்வர்ஸ் வேவ்னு என்னன்னாக்கா, லைட் இந்த டைரெக்ஷனில் போகுதுன்னா இன்ஸ்டெட் ஆஃப் வைப்ரேட்டிங் இன் திஸ் டைரெக்ஷன் உங்கள் வைப்ரேஷன் வந்து பர்பெண்டிகுலர் டு த பிளேன் ஆஃப் ப்ரொபகேஷன் இருக்கும். சரி, இப்படி 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 ப்ரொபகேட் ஆகும். அப்படி ப்ரொபகேட் ஆச்சுன்னா லைட் வந்து ஒரு ட்ரான்ஸ்வர்ஸ் வேவ்னு அர்த்தம். சரியா? ஸோ இதுதான் வந்து அதோட டிஃப்ரென்ஸ். லாங்கிடியூடினல் அண்ட் ட்ரான்ஸ்வர்ஸ் வேவ்க்கான டிஃப்ரென்ஸ் இதுதான். சரியா? ஓகே, இப்போ நம்ம பார்க்குற லைட் வேவ் எப்படி இருக்குது? இப்போ நம்ம பார்க்குற லைட் வேவ் வந்து எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ். அது வந்து எலக்ட்ரிக் வேவும் இருக்கும், அதில் மேக்னெட்டிக் வேவும் இருக்க போகுது. சரியா? ஸோ இப்போ இந்த ரெண்டு தியரியும் ஃபெயில் ஆனதுனால இப்போ வந்து அப்டேஷன் வந்துச்சு. ஓகே, இந்த ரெண்டு தியரியுமே ஹைஜன்ஸ் பிரின்சிபலில் ஃபெயில் ஆச்சு. ஓகே, ஸோ இங்கே இருந்து தான் நமக்கு போலரைசேஷன் கான்செப்ட் வந்தது. ஓகே, எப்படின்னா கொஞ்ச நாளுக்கு அப்புறம் என்ன ஆச்சுனாக்கா they proved that light is an electromagnetic wave. இந்த கதையெல்லாம் நமக்கும் தெரியும். சரியா? லைட் வந்து ஒரு எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ன்றதை நம்ம கொஞ்ச நாளுக்கு அப்புறமா ப்ரூவ் பண்ணிட்டோம். ஓகே, நெக்ஸ்ட்டு என்ன ப்ரூவ் பண்ணோம்னாக்கா லைட் வெறும் எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ் மட்டும் கிடையாது. ஓகே, லைட் இஸ் அ ட்ரான்ஸ்வர்ஸ் வேவ். ஓகே, ட்ரான்ஸ்வர்ஸ் வேவ் அதுக்கு என்ன அர்த்தம்னா லைட்டோட வைப்ரேஷன், லைட் ஒரு டைரெக்ஷனில் ப்ரொபகேட் ஆகுதுன்னா அதோட வைப்ரேஷன் வில் பி பர்பெண்டிகுலர் டு த பிளேன் ஆஃப் ப்ரொபகேஷன். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் இன்னும் கிளியராக சொல்லணுன்னாக்கா இதுதான் வந்து லைட் வேவோட டைரெக்ஷனில் ப்ரொபகேஷன் சொல்லலாம். ஓகே, நான் இந்த இடத்துல இதுக்கு பர்பெண்டிகுலராக ஒரு பிளேன் ஒன்று கன்சிடர் பண்ணிக்கிறேன். ஐ திங்க் யூ கேன் இமேஜின் திஸ் பிளேன். ஓகே, இந்த பிளேன் வந்து 3Dயில் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இதை பர்பெண்டிகுலராக நான் வந்து கன்சிடர் பண்ணியிருக்கேன். ஓகே, இந்த இடத்துல என்னோடய வைப்ரேஷன் இந்த பிளேனில் நடக்கும். ஓகே, இந்த பிளேனில் இப்படி நடக்கும். அது எப்படி வேணால் நடக்கலாம். இப்படி வைப்ரேட் ஆனாலும் சரி, இப்படி நடந்தாலும் சரி, இப்படி நடந்தாலும் சரி. ஆக மொத்தம் the vibration should lie in this plane. Okay, this plane is perpendicular to the direction of the propagation of light. Okay, இது வந்து ஒரு கான்செப்ட். ஓகே, now when light is electromagnetic wave என்ன அர்த்தம்னு பாருங்கள். லைட்டில் எலக்ட்ரிக் வேவும் இருக்குது, மேக்னெட்டிக் வேவும் இருக்குது. ஓகே, எலக்ட்ரிக் வேவ் என்னென்னா அதுவும் வந்து பர்பெண்டிகுலரில் தான் வைப்ரேட் ஆகும். சரியா? ஒரு பிளேனுக்கு பர்பெண்டிகுலர் தான் வைப்ரேட் ஆகும். மேக்னெட்டிக் வேவும் பர்பெண்டிகுலர் டு த டைரெக்ஷன் ஆஃப் ப்ரொபகேஷன் தான் இருக்கும். ஆனால் எப்படின்னா மியூச்சுவலி பர்பெண்டிகுலர். உங்களோட என்ன தியரி, ஃப்ளெமிங்ஸ் ரைட் ஹேண்ட் ரூல். அதான் உங்களோட தம்ப், ஓகே, உங்கள் 4 ஃபிங்கர் அண்ட் உங்கள் மிடில் ஃபிங்கர் எல்லாத்தையும் நீங்கள் ஸ்ட்ரெச் பண்ணிங்கனாக்கா
என்ன கிடைக்கிது, ஒரு பாயிண்டில் வந்து இதுவும் பர்பெண்டிகுலராக இருக்குது, இதுவும் பர்பெண்டிகுலராக இருக்குது, இதுவும் பர்பெண்டிகுலராக இருக்குது. ஓகே, மூணுமே பர்பெண்டிகுலராக இருக்குது. சரியா? அப்படி இருக்கும்போது இந்த டைரெக்ஷன் தான் உங்களோட பிளேன் ஆஃப் ப்ரொபகேஷன். அப்படி இருந்தாக்கா இந்த டைரெக்ஷன் will be perpendicular to the electric field. எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து இந்த பிளேனுக்கு பர்பெண்டிகுலராக இருக்கும். அதே மாதிரி சிமிலர்லி மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து பர்பெண்டிகுலராக இருக்கும். சரியா? ஸோ இப்படி தான் வந்து இதோட வைப்ரேஷன் வந்து நடக்க போகுது லைட் வேவில். ஓகே, எலக்ட்ரிக் அண்ட் மேக்னெட்டிக் வேவ் வந்து இப்படி தான் வைப்ரேட் ஆகிட்டே போகுது. ஓகே, நவ் இப்போ நம்ம கான்செப்ட் என்ன, போலரைசேஷன் கான்செப்ட். ஓகே, போலரைசேஷன் கான்செப்டில் நமக்கு மேக்னெட்டிக் ஃபீல்டை பற்றி கவலை இல்லை. ஓகே, மேக்னெட்டிக் வேவ் பற்றி கவலை இல்லை. நம்ம வந்து எலக்ட்ரிக் வேவ் வச்சு தான் ஒரு லைட் வந்து போலரைஸ்டா இல்லை அன்போலரைஸ்டான்னு கேட்டகரைஸ் பண்ணுவோம். சரியா? ஸோ இப்போதைக்கு வி வில் ஜஸ்ட் கன்சிடர் திஸ் எலக்ட்ரிக் ஃபீல்டு மட்டும். ஓகே, இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டை நம்ம கொஞ்சம் நேரத்துக்கு மறந்தது. வி வில் ஜஸ்ட் கன்சிடர் எலக்ட்ரிக் ஃபீல்டு. ஓகே, இப்போ போலரைசேஷன் கான்செப்ட் உள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு அன்போலரைஸ்ட் லைட்டுக்கும் போலரைஸ்ட் லைட்டுக்கும் என்ன வித்தியாசம்னு பார்க்கணும். ஓகே, வாட் இஸ் அன்போலரைஸ்ட் லைட் அண்ட் வாட் இஸ் போலரைஸ்ட் லைட். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அன்போலரைஸ்ட் லைட்னா என்ன? ஃபஸ்ட்டு டெஃபினேஷன் பார்த்துருங்க. ஓகே, ஆர்டினரி லைட், ஒரு ஆர்டினரி லைட், ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள் சன்லேருந்து வர லைட்டாக இருக்கட்டும், உங்கள் ஸ்டார்லேருந்து வர லைட்டாக இருக்கட்டும், ஏதோ ஒரு லைட். ஓகே, மேபி உங்கள் டியூப் லைட்லேருந்து வர லைட்டாக இருக்கட்டும். ஓகே, த வைப்ரேஷன் ஆஃப் த எலக்ட்ரிக் ஃபீல்ட், நம்ம எலக்ட்ரிக் ஃபீல்டை மட்டும் பார்க்குறோம், கூடவே என்ன வருது, ப்ளஸ் மேக்னெட்டிக் ஃபீல்டும் இருக்கும். பட் இப்போதைக்கு நம்ம மேக்னெட்டிக் ஃபீல்டை பார்த்து கவலைப்படத்தான். ஓகே, ஓகே, ஸோ வாட் இஸ் என்ன சொல்லிட்டு இருந்தேன், எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்குதுன்னு சொன்னேன். கரெக்டாக? நான் எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்குது. ஓகே, மேக்னெட்டிக் ஃபீல்டே இப்போ மறந்துடுங்க. occurs, ஸோ டெஃபினேஷன் வாட்டி படிச்சிரும். Ordinary light, the vibration of electric field occurs symmetrically in all direction in a particular plane perpendicular to the direction of propagation of the wave. இதுக்கு என்ன அர்த்தம்? ஆர்டினரி லைட்டுன்னு எடுத்தோம்னாக்கா, ஓகே, லைட் வேவில் இப்போ என்ன சொன்னோம், அது வந்து ஒரு டிரான்ஸ்வர்ஸ் வேவ்னு பார்த்தோம். கரெக்டாக? ஸோ டிரான்ஸ்வர்ஸ் வேவ்னு பார்க்குறதுனால let us consider this is a propagation. ஓகே, டைரக்ஷன் ஆஃப் ப்ரொபகேஷன் ஆஃப் லைட் வந்து இந்த சைடு இருக்குது. ஓகே, ஸோ இதுக்கு பர்பெண்டிகுலராக நான் ஒரு பிளேன் கன்சிடர் பண்ணுறேன். ஓகே, லெட் திஸ் பி த பர்பெண்டிகுலர் பிளேன். ஓகே, ஸோ இப்போ எனக்கு இந்த பிளேனில் தான் என்னோடய வைப்ரேஷன்ஸ்லாம் நடக்கும். என்னோடய எலக்ட்ரிக் ஃபீல்டாக இருக்கட்டும், மேக்னெட்டிக் ஃபீல்டாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் இட் வில் லை இன் திஸ் பிளேன். ஓகே, அதோடய வைப்ரேஷன் எப்படி வேணாலும் இருக்கும்டா, ஒரு கான்ஸ்டன்ட் வைப்ரேஷன் இருக்காது. ஓகே, இப்படி கூட வைப்ரேட் ஆகலாம், இல்லை இப்படி வைப்ரேட் ஆகலாம், இல்லை இப்படி வைப்ரேட் ஆகலாம், எப்படி வைப்ரேட் ஆகலாம். ஆக மொத்தம் நான் கன்சிடர் பண்ணியிருக்கேன் இந்த பிளேனுக்கு, இந்த பிளேனில் வைப்ரேட் ஆகும். பட் ஐ டோன்ட் கேர் எப்படி வைப்ரேட் ஆகுது, பர்பெண்டிகுலராக வைப்ரேட் ஆகுதோ இல்லை வந்து இன்க்ளைண்டாக வைப்ரேட் ஆகும், அதை பற்றிலாம் எனக்கு கவலை இல்லை. ஆக மொத்தம் த வைப்ரேஷன் ஷுட் லை இன் திஸ் பிளேன் அண்ட் திஸ் பிளேன் இஸ் பர்பெண்டிகுலர் டு த டைரக்ஷன் ஆஃப் ப்ரொபகேஷன். இது வந்து ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ஓகே, ஸோ ஆர்டினரி லைட்டில் என்ன ஆயிடுச்சுன்னா, இந்த மாதிரி சிமெட்ரிக்காக வைப்ரேஷன் இல்லை, இது அன்சிமெட்ரிக் வைப்ரேஷன். ஓகே, சிமெட்ரிக்னு ஒரு விஷயம் என்னது, இப்போ இதை சிமெட்ரிக் சொல்லலாம். எல்லாமே சேம் சைடில் வந்து வைப்ரேட் ஆகிருந்தால் சிமெட்ரிக். இந்த இடத்துல வந்து எல்லாமே சேம் சைடில் இல்லை, எல்லாமே ரேண்டம் டைரக்ஷனில் என்ன ஆகிட்டுருக்கு, வைப்ரேட் ஆகிட்டுருக்கு. ஸோ திஸ் இஸ் கால்ட் அஸ் அன்போலரைஸ்ட் லைட். ஓகே, சரி, சிம்பிளாக எப்படி ஆர்டினரி லைட்லேருந்து எப்படி வந்திருக்கோம். அப்போ ஒரு ஆர்டினரி லைட்டை நம்ம என்ன சொல்லலாம்,
we can call an ordinary light as an unpolarized light. Why? Because the plane perpendicular to the propagation la all the vibrations are happening randomly. Okay, they are not happening symmetrically. Okay, எல்லாமே சிமெட்ரிக்காக நடந்துச்சுனாக்கா நம்ம போலரைஸ்டுன்னு சொல்லலாம். ஓகே, பட் என்ன ஆச்சு, என் வைப்ரேஷன் எல்லாம் ரேண்டமாக இருக்குது, ரொம்ப ரொம்ப ரேண்டமாக இருக்குது. ஓகே, அதனால தான் வந்து என்ன சொல்கிறோன்னா இதை அன்போலரைஸ்ட் லைட்டுன்னு சொல்கிறோம். ஓகே, இப்போ இந்த அன்போலரைஸ்ட் லைட்டை, ஸோ இந்த அன்போலரைஸ்ட் லைட், ஓகே, இதை எப்படி நம்ம அன்போலரைஸ்ட் லைட்டை போலரைஸ்ட் லைட்டை மாற போகிறோம் பார்ப்போம். ஓகே, இப்போதைக்கு உங்களுக்கு ஒரு விஷயம் கிளியராக இருக்குது, அன்போலரைஸ்ட் லைட்னா என்னன்னு கிளியராக இருக்குது. ஓகே, நான் இப்போ நம்ம போலரைஸ்ட் லைட் பார்ப்போம். சரியா, ஐ திங்க் உங்களுக்கு போலரைஸ்ட் கிளியர் ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஸ்டில் இருந்தாலும் சின்ன ஒரு ரீகேப் பண்ணிடுறேன். ஓகே, நம்ம என்ன பார்த்துட்ருக்கோன்னா போலரைசேஷன் பவர் ஆஃப் லைட்டை பார்த்துட்ருக்கோம். ஓகே, ஸோ அதில் நம்ம ஃபர்ஸ்ட் வந்து ஹைகன்ஸ் பிரின்சிபல் பார்த்தோம். ஓகே, ஹைகன் பிரின்சிபலில் அந்த ரெண்டு பிரின்சிபல் பார்த்தோம். அந்த ரெண்டு பிரின்சிபலில் என்னென்ன ஃபெயில் ஆச்சுன்னு பார்த்தோம், அதோட அப்டேஷன் பார்த்தோம் இங்கே. ஓகே, அந்த அப்டேஷன் பார்த்துட்டு இப்போ என்ன பண்ணுறோன்னாக்கா போலரைசேஷன் நான் போலரைசேஷன் பார்த்துட்ருக்கோம். நவ் அதில் என்ன சொன்னேன்னா அன்போலரைஸ்ட் லைட்டோட கேரக்டரிஸ்டிக்ஸ் என்னன்னு சொன்னேன். ஓகே, அன்போலரைஸ்ட் லைட்டில் வந்து உங்கள் வைப்ரேஷன்ஸ்னால் அந்த பிளேனில் எப்படி ஆக போகுது, ரொம்ப ரேண்டமாக இருக்க போகுது. அந்த பிளேனில் வந்து ரேண்டம் வைப்ரேஷன் இருந்துச்சுனாக்கா அன்போலரைஸ்ட் லைட்டுன்னு சொல்கிறோம். ஓகே, இந்த ஃபுல் பிளேனுமே எப்படி இருக்க போகுது, உங்கள் லைட்டோட டேரெக்ஷனுக்கு பர்பெண்டிகுலராக இருக்க போகுது. சரியா, இது வரைக்கும் பார்த்தோம். ஸோ இப்போ நம்ம வந்து அடுத்த போலரைஸ்ட் லைட்டுக்கு பார்ப்போம். சரியா, போலரைஸ்ட் லைட்டை படிக்கிறதுக்கு முன்னாடி யூ ஷுட் நோ வாட் இஸ் அ போலராய்டு. ஓகே, ஆர் போலரைசர். ஓகே, போலரைஸ்ட் லைட் படிக்கிறதுக்கு முன்னாடி போலராய்டு. ஓகே, அந்த இடத்துல என் கை வந்துடுச்சு, ஐம் சாரி ஃபார் தேட். சாரி, போலரைசர் அண்ட் போலராய்டுனா என்னென்னு தெரியும். சரியா, ஒன்றும் இல்லை, ஒரு போலராய்டுனா என்னென்னா டெஃபினேஷன் பாருங்கள். இட் கன்சிஸ்ட் ஆஃப் லாங் செயின் மாலிக்யூல் அலைன்ட் இன் அ பர்டிகுலர் டைரக்ஷன். Okay, it consists of a long chain molecule aligned in a particular direction. உங்கள் PVC எடுத்துக்கோங்க, உங்களோட பாலிவினைல் குளோரைடு, அதோட ஸ்ட்ரக்சர் பார்த்தா எப்படி இருக்கும், they are known as long chain structures. கரெக்டாக. ஸோ அந்த மாதிரி உங்கள் போலராய்டு எப்படி இருக்கும்னா, உங்கள் போலராய்டு வந்து ஃபார்ம் பண்ணுறப்ப வந்து ஒரு லாங் செயின் பாலிமராக வந்து ஒரு லாங் செயின் மாலிகுலாக வந்து க்ரியேட் பண்ணியிருப்பாங்க. சரியா, எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் போலராய்டு என்னன்னு பார்த்தோம்னா டோர்மாலிஃப் கிறிஸ்டல்னால் என்னது, அது ஒரு போலராய்டு. நிறைய கேசஸில் உங்களுக்கு வந்து டேரெக்டாக அது வந்து ஒரு போலராய்டுன்னு சொல்லாமல் they will just mention you tourmaline crystal. ஓகே, ஸோ பை டிஃபால்ட் நீங்கள் என்ன பண்ணணும்னா டோர்மலைட் கிறிஸ்டல்னு பேசுனாங்கன்னா அது ஒரு போலரைசரை பற்றி பேசுகிறாங்க. ஸோ லைட்டை வந்து போலரைஸ் பண்ணுறாங்கன்னு அர்த்தம். சரியா, நான் இப்போ இது புரிஞ்சு வாட் இஸ் த ஃபங்க்ஷன் ஆஃப் போலராய்டு. ஓகே, ஸோ இப்போ நம்ம கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி பார்த்தோம், ஒரு லைட்டை வந்து ஒரு பிளேனில் வந்து லைட் வந்து எப்படி வேணால் வைப்ரேட் பண்ணுன்ட்டு. சரியா, மேபி இட் கேன் வைப்ரேட் இன் திஸ் டைரக்ஷன். ஓகே, ஆர் இன் திஸ் டைரக்ஷன், ஆர் இன் திஸ் டைரக்ஷன். ஓகே, ஸோ இட்ஸ் டோட்டலி அன்சிமெட்ரிக். ஓகே, ஸோ இத்தனை கைண்டில் வைப்ரேஷன் நடக்குது அதே சேம் பிளேனில். ஓகே, பட் போலராய்டு என்ன பண்ணணுன்னாக்கா, ஃபார் எக்ஸாம்பிள், ஓகே, இந்த ஃபிகர் பாருங்கள், இந்த இடத்துல லைட் வந்து ஒரு light is an unpolarized light is getting passed here. Okay, maybe ஒரு சன்லைட் வந்து இந்த பாஸ் பண்ணுறோம். இந்த இடத்துல நான் என்ன பண்ணிட்டேன், ஓகே, நடுவில் பாஸ் பண்ணிவிட்டேன். ஸோ எங்கே விட்டேன்னு தெரியல, ஐ வில் ஜஸ்ட் கண்டினியூ தட். ஓகே, ஸோ என்ன பண்ணுறதுனா இந்த போலராய்டை பற்றி பேசிகிட்டு இருந்தோம். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே ஒரு அன்போலரைஸ்ட் லைட் பாஸ் ஆகுது, இந்த இடத்துல வந்து ஒரு போலராய்டு வச்சுருக்கேன் நான். ஓகே, ஸோ போலராய்டோட ஸ்ட்ரக்சர் நம்ம நல்லா க்ளோஸாக வாட்ச் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். ஓகே, தேர் வில் பி ஆக்சஸ் நோன் அஸ் பாஸ் ஆக்சஸ். ஓகே, போலராய்டோட ஸ்ட்ரக்சரை நம்ம நல்லா ஜூம் பண்ணி பார்த்தோம்னா தேர் வில் பி அன் ஆக்சஸ் நோன் அஸ் பாஸ் ஆக்சஸ். ஓகே, அது வந்து எந்த டைரெக்ஷனில் வேணால் இருக்கலாம். இந்த கேஸை நான் வந்து ஒரு பர்பெண்டிகுலர் டைரெக்ஷனில் இருக்க மாதிரி எடுத்துக்கிறேன். ஓகே, இல்லைன்னா இப்படி பாருங்கள், சீவேஜெல்லாம் பார்த்துருப்பீங்களா நீங்கள், சீவேஜ்லலாம் இன்லெட் ஒன்று இருக்கும். ஓகே, உங்கள் பாத்ரூம்ஸாக இருக்கட்டும் இல்லை எதாவது சீவேஜ் பார்த்துருந்தீங்க, வாட்டர் போகிறதுக்கு ஒரு இன்லெட் வச்சுருப்பாங்க. ஓகே, ஸோ அந்த சீவேஜோட டிசைன் எப்படி இருக்கும், மேபி இப்படி ஸ்ட்ரிப்ஸாக இருக்கும். சில வீட்டில் வந்து என்ன இருக்கும், சர்க்கிளாக இருக்கும். கரெக்டாக. ஸோ லெட் அஸ் கன்சிடர் இந்த டிசைன். சரியா, ஒரு ரோட் சைடில் இருக்க சீவேஜ் எல்லாம் வந்து என்ன பண்ணியிருப்பாங்க, கிரில்ஸ் வச்சுருப்பாங்க. ஓகே, கிரில் பாருங்கள்,
grill உங்கள் எல்லாருக்குமே தெரியும் கரெக்டாக, சிக்கன் போட்டு grill பண்ணுவாங்கள்ல. ஸோ அந்த கிரில்லோட டெஸ்க் பார்த்துருப்பீங்க எல்லோரும். ஓகே, எப்படி இருக்கும்? இந்த மாதிரி ஒரு ரெக்டாங்குலர் ஷேப்பில் இருக்கும். ஃபுல்லாக வந்து இந்த இடத்துல வந்து கம்பிங்க அடுக்கி வச்சுருப்பாங்க. ஸோ இதுதான் அந்த grill. ஓகே, இதுக்கு மேலே தான் அந்த சிக்கனை வைப்பாங்க கரெக்டாக. நவ் இப்படி தான் வந்து ஒரு போலரைசரோட ஸ்ட்ரக்சரும் இருக்கும். சரி, என்னென்னா நடுவுலலாம் ஹாலோவாக இருக்கும். சரியா, மீதி சைடெல்லாம் வந்து பிளாக் ஆகிடும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் வந்து ஒரு ஸ்டிக்கை வந்து இதுக்கு பர்பெண்டிகுலராக நான் போட்டு ட்ரை பண்ணால் இதுக்குள்ளே போகாது. ஓகே, இதே ஸ்டிக்கை நான் வந்து இதுக்கு பேரலாக போட்டேன்னா எனக்கு உள்ளே போயிடும். ஓகே, இதுதான் வந்து போலரைசரோட ஃபங்க்ஷன். ஓகே, ஸோ சிமிலர்லி ஓகே, இப்போ இந்த லைட் வேவ் பார்த்திங்கன்னா இது ஒரு அன்போலரைஸ்டு லைட். ஓகே, ஸோ இதில் வைப்ரேஷன்ஸ் இப்படியும் நடக்குது, வைப்ரேஷன் இப்படியும் நடக்குது, வைப்ரேஷன் இப்படியும் நடக்குது. ஓகே, when this kind of light wave is passing through this polarizer, என்ன ஆகும்னா the vibrations which are not parallel to this, ஓகே, இந்த கம்பிக்கு பேரலாக இல்லாத வைப்ரேஷன்லாம் கேன்சல் அவுட் ஆகிடும். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த வைப்ரேஷன் வந்து ஹாரிசான்டலாக இருக்குல்ல. ஸோ என்ன ஆகும், இது டோட்டலாக கேன்சல் ஆகிடும். இதை பாஸ் பண்ணியே போகாது. வேறஸ் என்ன ஆகும்னா இந்த வைப்ரேஷன் விச் இஸ் பர்பெண்டிகுலர் டு திஸ் பிளேன், ஓகே, இது வந்து ஈஸியாக வந்து இதை வந்து பாஸ் பண்ணி வந்துடும். ஓகே, ஸோ ஃபைனலாக உங்களுக்கு போலராய்டை தாண்டி வர வைப்ரேஷன்ஸ் எப்படி இருக்கும்னா எவ்ரிதிங் வில் பி சிஸ்டமேட்டிக்கலி வைப்ரேட்டிங். எல்லாமே வந்து எப்படி வைப்ரேட் ஆகும்னா உங்களுக்கு ஒரே டைரெக்ஷனில் வைப்ரேட் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த இடத்துல பர்பெண்டிகுலராக இருக்குன்னா உங்கள் வெளியே வர வைப்ரேஷன்ஸ் எல்லாமே வந்து பர்பெண்டிகுலராக இருக்கும். சரியா, ஸோ இதுதான் போலரைசரோட வேலை. சரியா, இப்போ நான் இது வந்து ஒரு விஷயம். இப்போ உங்களுக்கு இப்போ இந்த வெளியே வந்த லைட்டை தான் ஆக்சுவலாக என்ன சொல்லணும்னா போலரைஸ்டு லைட்டுன்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ இங்கே இருக்க வரைக்கும் அந்த அன்போலரைஸ்ட் லைட்டாக இருந்துச்சு, வெளியே வரும்போது அது வந்து போலரைஸ்ட் லைட்டாக மாறிடுச்சு. ஓகே, இது ஒரு கான்செப்ட். நவ் செகண்ட் கான்செப்ட் பாருங்கள். ஒரு விஷயத்தை நல்லா கவனிச்சிங்களா? நான் சொல்லும்போது என்ன சொன்னேன்னா பர்பெண்டிகுலராக வர லைட்டெல்லாம் ஈஸியாக பாஸ் ஆகிடும். ஆக்சுவலாக அது பர்பெண்டிகுலர் கிடையாது, ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன். சரியா, ஒரு போலராய்டை நீங்கள் வந்து இப்படி வச்சாலும் என்ன ஆக போகுது, இந்த மாதிரி டைரெக்ஷனில் இருக்கும். சரியா, அப்போ நாட் நெசசரி தட் ஒன்லி பர்பெண்டிகுலர் லைட் வேவ்ஸ் வில் கம் அவுட். எந்த டைரெக்ஷனில் அந்த ஸ்லிட்டெல்லாம் இருக்கோ அந்த டைரெக்ஷனில் இருக்க லைட் வரும். சரியா, இந்த இடத்துல ஃபார் சிம்பிளிசிட்டி நான் வந்து பர்பெண்டிகுலர்னு சொல்கிறேன். பட் ஆக்சுவலாக பர்பெண்டிகுலராக இருந்தால் தான் வரணுன்ட்டு கிடையாது. ஓகே, இட் டிபெண்ட்ஸ் ஆன் த வே யூ கீப் யுவர் போலரைசர். ஓகே, நான் என்ன சொல்ல வந்தேன்னா இப்போ பர்பெண்டிகுலராக அஸ்யூம் பண்ணி போனதுனால பர்பெண்டிகுலராக இருக்க லைட் வேவ்ஸ் தான் உள்ளே போயிடும். ஓகே, ஹாரிசான்டலில் இருக்க லைட் வேவ்லாம் டோட்டலாக கேன்சல் அவுட் ஆகிடும். ஓகே, பட் வாட் அபவுட் த இன்க்ளைன்ட் லைட்? இன்க்ளைன்ட் லைட்னால் எதை சொல்கிறேன்னா இந்த பிளேனில் வைப்ரேஷன்ஸ் வேர் அன்போலரைஸ்ட். கரெக்டாக ஃபுல்லாக இப்படி வைப்ரேட் ஆகிடுச்சு. இந்த வைப்ரேஷன்ஸ் உள்ளே போயிடும். ஓகே, இந்த வைப்ரேஷன் டோட்டலாக கேன்சல் ஆகிடும். பட் இந்த இன்க்ளைன்ட் வைப்ரேஷன்ஸ் என்ன ஆகும், இந்த இன்க்ளைன்ட் வைப்ரேஷன்ஸ் தான் காம்போனண்ட்டாக பிரிஞ்சிடும். ஓகே, இன்க்ளைன்ட் வைப்ரேஷனில் வெர்டிகுலர் ஹாரிசான்டல் ரெண்டு காம்போனன்ட் பிரியும். சரியா, ஹாரிசான்டல் காம்போனன்ட் கேன்சல் ஆகிட்டு வெர்டிக்கல் காம்போனன்ட் மட்டும் வெளியே வரும். ஓகே, ஸோ இது வந்து இன்னொரு பாயிண்ட். புரியுதா? ஸோ போலரைஸ் லைட்டை இந்த பாயிண்ட் படிங்க ஒரு வாட்டி. போலரைஸ் லைட்னா the vibration of a electric field vibrate in one direction in the plane perpendicular to the propagation. புரியுதா? அந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து ஒரே டைரெக்ஷனில் தான் வைப்ரேட் ஆகும் அந்த பிளேனில், which is perpendicular to the direction of the moving wave. ஓகே, இப்போ உங்கள் என்சிஆர்டி உங்கள் சிபிஎஸ்சியில் ஒரு முக்கியமான கொஸ்டின் ஒன்று இருக்குது. என்னதுனாக்கா, how can you distinguish between unpolarized light and polarized light using polaroid? புரியுதா? போலராய்டை யூஸ் பண்ணி எப்படி வந்து அன்போலரைஸ்ட் லைட்டுக்கும் போலரைஸ்ட் லைட்டுக்கும் டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணுவீங்க அப்படின்னு கேட்பாங்க. சரியா, சிம்பிள்டா. அன்போலரைஸ்ட் லைட்டை என்ன பண்ணணும்னா இந்த இடத்துல வந்து ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம், ஒரு அன்போலரைஸ்ட் லைட் வச்சுக்கிறோம், இந்த இடத்துல போலராய்டு வச்சுக்கிறோம். சரியா, இப்போ இதோட இன்டென்சிட்டி எவ்வளோ இருக்குது? லேட்டஸ்ட் அஸ்யூம் த இன்டென்சிட்டி இஸ் I0. ஓகே, இந்த அன்போலரைஸ்ட் லைட்டோட இன்டென்சிட்டி I0. இப்போ இது இந்த போலராய்டுக்குள்ளே வந்து என்ன ஆகுது, பாஸ் பண்ணி வெளியே வருது, ஒரு போலரைஸ்ட் லைட்டாக மாறுது. சரியா, வாட் வில் பி த இன்டென்சிட்டி ஆஃப் த ரிசல்டன்ட் வேவோட இன்டென்சிட்டி என்ன இருக்கும்? அதே இன்டென்சிட்டி இருக்குமா? டெஃபினெட்லாக அதே இன்டென்சிட்டி இருக்காது. கரெக்டாக, இது ஏன்னா பாதி வேவ்ஸ் வந்து ஸ்ட்ரைக் அவுட் ஆகுது, மீதி இருக்க வேவ்ஸ் தான் வரப்போகுது. ஓகே, ஆனால் என்ன வரும் இன்டென்சிட்டி? ஃபார் எக்ஸாம்பிள், இப்போதைக்கு நீங்கள் இன்டென்சிட்டி ஃபார்மில் எல்லாத்தையும் மறந்துடுங்க. சரியா, நான் என்ன சொல்கிறேன், இந்த இடத்துல ஒரு 10 வேவ் இருக்குது. ஓகே, 10 வேவில் யூ குட் see that only one wave is perpendicular. ஓகே, மீதி எல்லாமே எப்படி இருக்குது, இன்க்ளைண்டாக இருக்குது, இல்லை வந்து ஹாரிசான்டலாக இருக்குது.
ஓகே, அப்போ இந்த இடத்துல ஒரு பெர்பெண்டிகுலர் போலராய்டு வச்சுருக்கேன். அப்போ எத்தனை வேவ் வெளியே வரும்? ஜஸ்ட் கவுண்ட் வேவ் ஆஸ் அ நம்பர். அப்போ வெளியே வர்றது வந்து ஒரே ஒரு வேவ் தானே வரணும். நம்ம ரைட் வர்றோம். 10 வேவில் வந்து மீதி இருக்க வேவ் எல்லாமே இன்க்ளைன்ட் ஒரு ஹாரிசான்டலாக இருக்குது. சரியா? அப்போ ஆப்வியஸ்லி ஒரே ஒரு வேவ் தான் இந்த போலராய்டு விட்டு வெளியே வரணும். சரியா? பட் ஆனால் உங்கள் ஆன்சர் இஸ் ஸ்ட்ராங். அப்போ வெளியே வர லைட் வந்து ஒன்று கிடையாது, பாதிக்கு பாதி லைட் வெளியே வரும். அதாவது இன்டென்சிட்டி வில் பி ஹாஃப். எப்படி யோசிச்சிங்கன்னா உங்களுக்கு எப்படி தோணுன்னா, இல்லையே பர்பெண்டிகுலராக இருக்கிறது மட்டும்தான் வெளியே வருது, ஸோ இன்டென்சிட்டி வந்து கண்டிப்பாக ஹாஃபாக இருக்குது, ஹாஃபோடு கம்மியாக தான் இருக்கும்னு தெரியும். கரெக்டாக? நோ, நான் என்ன சொன்னேன், இன்க்ளைண்டாக இருக்க லைட்ஸ் எல்லாம் என்ன ஆகிடும், காம்போனன்ட்ஸாக பிரிஞ்சிடும். ஸோ இப்படி இன்க்ளைண்டாக இருக்க லைட்டுக்கு வெர்டிக்கல் காம்பனண்ட் அண்ட் ஹாரிசான்டல் காம்பனண்ட் வந்துடும். சரியா? ஸோ ஆப்வியஸாக என்ன ஆகும்னா, இந்த மாதிரி எல்லா இன்க்ளைண்ட் லைட்டுக்கும் ஒரு காம்பனண்ட் நம்ம பிரித்தோம்னா ஃபைனலாக we will get intensity divided by 2. ஓகே, ஸோ எப்படின்னா, if the vertical component of all come out and horizontal are cut out. அதாவது என்ன சொல்ல வரேன்னாக்கா, எப்படி வந்து போலராய்டை வச்சு நம்ம வந்து இது வந்து போலரைஸ்டு லைட்டாக இல்லையான்னு கண்டுபிடிப்போம்னாக்கா, we will just measure the intensity at the beginning. ஓகே, அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம், ஒரு போலராய்டை இன்ட்ரடியூஸ் பண்ணுவோம். அதுக்கப்புறம் வெளியே வர லைட்டோட இன்டென்சிட்டி மெஷர் பண்ணுவோம். ஒரு வேளை வந்து இன்டென்சிட்டி ஹாஃபாக இருந்துச்சுன்னா இது வந்து ஒரு போலரைஸ்ட் லைட்டுன்னு சொல்லுவோம். சரியா? இதுதான் இந்த கொஷனுக்கான ஆன்சர். ஓகே, இப்போ என்னோடய அடுத்த கொஷின் என்னன்னா, ஒரு வேளை இந்த நான் போலராய்டு இருக்குல்ல, இந்த போலராய்டை இஃப் ஐ எம் ட்ரைங் டு ரொட்டேட் இட். ஓகே, இந்த போலராய்டை நான் வந்து ரொட்டேட் பண்ணாக்கா அப்போ என்னோடய இன்டென்சிட்டி எப்படி மாறும்? The intensity of the emergent ray will be constant. ஏன் அப்படி சொல்கிறேன்? நல்லா யோசிங்க. இங்கே இருக்க லைட் என்னது? அன்போலரைஸ்ட் லைட். கரெக்டாக? அன்போலரைஸ்ட் லைட்டை வச்சுட்டு இருக்கும்போது இந்த இடத்துல நான் போலராய்டை நான் ரொட்டேட் பண்ணாக்கா, ஆல்தோ நான் போலராய்டை ரொட்டேட் பண்ணுறேன், ஸ்டில் எனக்கு எல்லா பக்கமும் வேவ் என்ன ஆகுது, டைரெக்ஷன்ஸ் வந்து எல்லா பக்கமும் வந்து அன்சிமெட்ரிக்கலாக இருக்குது. கரெக்டாக? நான் ரொட்டேட் பண்ணேன்னா அதுக்கேற்ற மாதிரி ஹாரிசான்டல் காம்பனண்ட்டும் வெர்டிக்கல் காம்பனண்ட்டும் மேட்ச் ஆகிடும். சரியா? ஃபைனலாக வாட் வில் பி கெட்டிங், ஒரு கான்ஸ்டண்ட்டான இன்டென்சிட்டி இருக்க ஒரு லைட் தான் கிடைக்கும். am I right? அதனால தான் என்ன சொல்லியிருக்கேன், the intensity of emergent ray will be constant. புரியுதா என்ன சொன்னேன்ட்டு? ஒன்றும் இல்லை, ஒரு போலராய்டு வச்சேன்னா நடுவில் என்ன ஆகுது, லைட்டோட இன்டென்சிட்டி வந்து ஹாஃப் ஆகிடும் இஃப் இட் இஸ் அன் அன்சிமெட்ரிக் லைட். ஓகே, இது வந்து ஃபஸ்ட் பாயிண்ட். அடுத்து இப்படி ஒரு கண்டிஷன் வந்து இது வந்து ஒரு போலரைஸ்ட் லைட்டுன்னு சொல்லிட்டோம்னாக்கா, அன்போலரைஸ்ட் லைட்டுன்னு சொல்லிட்டோம்னாக்கா, போலராய்டை ரொட்டேட் பண்ணி பார்ப்போம். ஓகே, போலராய்டை ரொட்டேட் பண்ணும்போது எனக்கு இந்த I0/2 கான்ஸ்டண்ட்டாக இருந்துச்சுனாக்கா, அப்போ டெஃபினெட்லி ஐ கேன் சே தட் த கிவன் வேவ் இஸ் அன் அன்போலரைஸ்ட் லைட். புரியுதா? கொஷின் இப்போ ஆன்சர் கிடச்சிருச்சா? கொஷின் என்ன கேட்டேன்னா, உங்களுக்கு கிவன் ரைட் வந்து போலரைஸ்டாக அன்போலரைஸ்டாக கண்டுபிடிங்க, ஐ எம் ஒன்லி கிவிங் யூ அ போலராய்டு அப்படின்னு கொடுத்தாங்கன்னா என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு அந்த லைட்டை வந்து போலராய்டுக்குள்ளே பாஸ் பண்ணணும். ஓகே, பாஸ் பண்ணி we need to measure the intensity. If intensity is half, then we can partially say that it is a unpolarized light. ஓகே, இது வந்து பார்ஷலி நம்ம சொல்ல முடியும். இப்போ இதை கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணணும், இந்த போலராய்டை we should rotate. ஓகே, இந்த போலராய்டை ரொட்டேட் பண்ணி ஒருவேளை நம்ம இன்டென்சிட்டி ஸ்டில் ஹாஃபாக அப்படியே மெயின்டைன் ஆச்சுன்னா, கான்ஸ்டண்ட்டாகவே மெயின்டைன் ஆச்சுன்னா, we can say that it is an unpolarized light. ஓகே, அப்போ போலரைஸ்ட் லைட்டுக்கு என்ன கான்செப்ட்னாக்கா, போலரைஸ்ட் லைட்டில் என்ன ஆகுதுன்னாக்கா, நம்ம ஸ்டார்டிங் அனுப்புகிறதே ஒரு போலரைஸ்ட் லைட். ஓகே, அப்போ என்ன அர்த்தம், எல்லாமே கான்ஸ்டண்ட்டான ஒரு வைப்ரேஷனில் இருக்க போகுது, எல்லாமே டிஃபால்ட்டாக வெர்டிக்கல் வைப்ரேஷனில் இருக்குன்னு வச்சுப்போம். ஓகே, ஸோ இதோட இன்டென்சிட்டி என்னது, இதோட இன்டென்சிட்டி I. ஓகே, ஸோ இதுக்கு நடுவில் இஃப் ஐ எம் கீப்பிங் அ போலராய்டு, ஓகே, இதுக்கு வெளியே வர வைப்ரேஷன் என்னவாக இருக்கும், இந்த வைப்ரேஷன் எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் வெளியே வர வைப்ரேஷனும் இருக்கும். சரியா? அப்போது ஆப்வியஸ்லி இன்டென்சிட்டி ஆஃப் போத் த வேவ் வில் பி ஈக்குவல். கரெக்டாக இல்லையா? கரெக்டாக ரெண்டுத்துக்குமே இன்டென்சிட்டி வந்து சேம். நான் இப்போ என்னன்னாக்கா, இப்போ நான் ஒரு வேளை இந்த போலரைஸ்ட் லைட், இந்த ஃபஸ்ட் கான்செப்ட் புரிஞ்சா, இப்போ ஒரு லைட்டை நீங்கள் பாஸ் பண்ணுறீங்க, நடுவில் ஒரு போலராய்டு வைக்கிறீங்க. ஓகே, இந்த லைட்டு வந்து போலரைஸ்டாக நான் போலரைஸ்டான்னு தெரியல, பட் போலராய்டை வச்சதுக்கப்புறமும் இஃப் யூ ஆர் கெட்டிங் த சேம் இன்டென்சிட்டி ரைட், யூ கேன் பார்ஷலி சே தட் இட் இஸ் அன் போலரைஸ்ட் லைட். ஓகே, இப்போ இதை கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு என்ன பண்ணும், அதே மாதிரி we need to rotate the polaroid. போலராய்டை ரொட்டேட் பண்ணும்போது என்ன ஆகும், அதே மாதிரி இந்த I0 மெயின்டைன் ஆகுமா? நல்லா யோசிச்சு சொல்லுங்கள். வில் திஸ் I0 will be maintained like the case of unpolarized light? நோ, மெயின்டைன் ஆகாது. ஓகே, ஏன்னா இந்த இடத்துல இருக்கிறது என்னது, வெறும் வெர்டிக்கல் காம்பனண்ட் மட்டும்தான்.
ஓகே, இந்த வெர்டிக்கல் காம்பனண்ட் என்ன ஆகும்னா நம்ம போலரைசரை திருப்ப இந்த இன்டென்சிட்டி வந்து கம்மியாக்கிட்டே இருக்கும். ஓகே, ஒரு பாயிண்டில் எப்போ நீங்கள் 90 டிகிரிக்கு இந்த போலராய்டை திருப்புறீங்களோ ஓகே, அப்போ என்ன ஆகும், டோட்டலாக உங்களுக்கு வர லைட்டெல்லாம் வெர்டிக்கல், பட் போலராய்டில் இருக்க ஸ்பேஸ் வந்து ஹாரிசான்டல். ஸோ டோட்டலாக ஒரு லைட் கூட இந்த போலராய்டை தாண்டி வராது. ஓகே, அப்போ என்ன ஆகிடும், வெளியே வர இன்டென்சிட்டி வந்து 0வாக மாறிடும். சரியா, அப்போ என்னன்னாக்கா இஃப் த போலராய்டு இஸ் ரொட்டேட்டட், ஓகே, if the polaroid is rotated the intensity will vary from maximum to 0. ஓகே, இது வந்து ஒரு 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 கான்செப்ட். ஓகே, இப்போ இதுக்கப்புறம் இன்னொரு கான்செப்ட் வரும், பார்ஷியலி போலரைஸ்டுன்ட்டு. ஓகே, அதெல்லாம் நம்ம வந்து நாளைக்கு கிளாஸை பார்ப்போம். இன்னைக்கு கிளாஸே இது மட்டும் போதும். நம்ம இப்போ இந்த வீடியோ ஸ்டாப் பண்ணிட்டு அடுத்த கிளாஸ்க்கு நம்ம ப்ரிப்பரேஷன் பண்ணலாம். ப்ளீஸ் ரிவைஸ் எவ்ரி திங். நாளைக்கு தான் லாஸ்ட் வீடியோவாக இருக்கும். இந்த லெசன் நாளையோட முடிஞ்சிடும். ஓகே, later we will think what to do. Okay, anyways, thank you so much.